ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நான் உங்க பினோ. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தா, நம்ம கமெண்ட்ஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க, எல்லாரும் வண்டி வாங்கி போறதுக்கு ஆசைப்படுறாங்க. வண்டி வாங்கி போட்டாக்க எதுல போடலாம்? ஓலால போடலாமா, ஊபர்ல போடலாமா, இல்ல ரெட் டாக்ஸி போடலாமா, எந்த டாக்ஸி கம்பெனில போட்டா அதிகமா லாபம் வரும், அதிகமா எங்க ஓடுது, ஏர்னிங்ஸ் எங்க அதிகமா கிடைக்குது, ஒரு நாளைக்கு எவ்வளவு ஓட்டலாம், ஒரு வாரத்துக்கு எவ்வளவு ஓட்டலாம், அப்படின்றதுதான் நிறைய கேள்விகள் வந்தது. அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ஒரு பிசினஸ் பண்ண போறோம், அதாவது நம்ம ஒரு தொழில் பண்ண போறோம். நம்ம ஒரு தொழில் பண்ண போகும்போது எங்க லாபம் வருது அப்படின்றது ஃபர்ஸ்ட் பார்க்காம நம்ம ஒரு தொழில இறங்குறோம், அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. நம்ம அதை ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணணும். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல முழுசா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி நிறைய பேர் நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்கறது விஷயம் இதுதான். எப்படி ஒரு நாளைக்கு ஏர்னிங்ஸ் எவ்வளவு இருக்கு, ஒரு மாசத்துல எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியும், எந்த டாக்ஸியில ஓட்டினா அதிகமா சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்கறாங்க. அது ஏன் அவங்களையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களும் லோன் வாங்கி வண்டி போட்டு பிசினஸ் பண்ணலான்னு வராங்க. அவங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் கேட்பாங்க. இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பிசினஸ் பண்ண போறோம், நம்ம ஒரு தொழிலுக்கு இறங்க போறோம். அதனால இறங்குறதுக்கு முன்னாடியே பார்க்க வேண்டிய எல்லா விஷயம் நம்ம பல வீடியோஸ்லயும் பண்ணிருக்கேன். நீங்க பார்க்கலன்னா அதுல பாருங்க. அதெல்லாம் நம்ம பிளான் பண்ணி பிசினஸுக்கு இறங்கும் போது எந்த டாக்ஸியில போட்டா ஓடும், எவ்வளவு ஏர்னிங்ஸ் வரும், டெய்லி எவ்வளவு ஏர்னிங்ஸ் வர்றதை பத்தி எல்லாம் நம்ம யோசிக்காம ஃபர்ஸ்ட் நம்ம பிசினஸுக்கு இறங்கலாமா வேணாவான்னு யோசிங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பிசினஸுக்காக நம்ம ஒரு நல்ல வண்டியை செலக்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு வண்டி நமக்கு எல்லா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிசினஸ் என்னன்னு பாருங்க. நீங்க டாக்ஸி ஓட்ட போறீங்களா, டிராவல்ஸ் ஓட்ட போறீங்களா, இல்ல ஏதாவது கம்பெனில விட்டு ஓட்ட போறீங்களான்னு பார்த்துட்டு அதுக்கு சூட்டபிளான வண்டிங்க போடுங்க. அது எப்படின்னாக்கா, இப்ப டாக்ஸியை பொறுத்த வரைக்கும் சிட்டிஸ்ல தான் நிறைய புக்கிங்ஸ் அதிகமா இருக்கும். அதே மாதிரி இருக்கும்போது நம்ம பெரிய வண்டி போட்டாக்கா அதிகம் ஏர்னிங்ஸ் இருக்காது. ஏன்னா சின்ன வண்டிங்க புக்கிங்ஸ் தான் அதிகமா இருக்கும். பெரிய வண்டிங்களை சின்ன வண்டிங்களோட புக்கிங்ஸ் எடுத்து தான் ஓட்டுறாங்க. செடான் வண்டிங்க கூட ஹேஷ்பேக் வண்டியோட புக்கிங் தான் எடுத்து ஓட்டுவாங்க. கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் அவங்க சின்ன வண்டி புக் பண்ணிட்டு பெரிய வண்டி வந்தாலும் அவங்க உட்காந்து போக தான் செய்வாங்க. அதனால நம்ம பெரிய வண்டி இப்போ ஒரு எர்டிகாவோ ஒரு பெரிய இனோவாவோ எடுத்து டாக்ஸில போட்டுட்டு நம்மளும் அதுவும் 70,000 ரூபா தான் ஓடுதுனாக்கா சின்ன வண்டி 2 வண்டி போடலாம் அந்த காசுக்கு. அதனால நம்ம எங்க ஓட்ட போறோம்ன்றது பொறுத்து வண்டி எடுக்கணும். அதாவது நம்ம ஒரு டிராவல்ஸ் ஓட்ட போறோம், டிராவல்ஸ்னாக்கா அடிக்கடி லாங் ட்ரிப் இருக்கும். அவங்களோட புக்கிங் எப்படின்னா வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது லாங் டிரைவ் போறதுக்கெல்லாம் சின்ன வண்டி செட் ஆகாது. செடான் வாங்கணும், இல்லைன்னா அது பெரிய எஸ்யூவி டைப் வண்டி வாங்கணும். அதனால நாம எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ண போறோன்றது ஒரு முடிவு இருக்கு. அது முடிவு பண்ணிட்டு ஐடி கம்பெனியில் ஓட்ட போறோமா, டிராவல்ஸ்ல ஓட்ட போறோமா, டாக்ஸியில் ஓட்ட போறோமா கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உண்டான சூட்டபிளான ஒரு வண்டியை செலக்ட் பண்றது தான் மொதல் விஷயமே நம்ம பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் வண்டியை செலக்ட் பண்ணி வண்டி வாங்கியாச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க டாக்ஸி தான் ஓட்ட போறோம் அப்படின்னாக்கா டாக்ஸியில் ஓட்டுங்க. ஏதாவது ஒரு டாக்ஸியில் அட்டாச் பண்ணி ஓட்டுங்க. இப்போ நம்ம ஓலாவில் ஓட்டலாம், ஊபரில் ஓட்டலாம், ஃபாஸ்ட் ட்ராக்கு, ரெட் டாக்ஸி, இப்போ புதுசாக ராபிடோ எல்லாம் வந்துருக்கு. எந்த டாக்ஸியில் ஓட்டினாலும் நம்மளால ஜென்ரேட் பண்ணக்கூடிய இன்கம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லி ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பண்ண முடியும். அதாவது 70,000 மேக்ஸிமம் நீங்க 24 ஹவர்ஸ் அடின்னு அடிச்சா கூட ஒரு 1,00,000 ரூபா ஓட்டலாம்னு வச்சுங்களேன். அது எந்த டாக்ஸியில் ஓட்டினாலும் ஓடும். அது நம்ம ட்ரை பண்றத விதத்தை பொறுத்து தான். நம்ம ஓட்டுற டிரைவ் பண்ற விதம், நம்ம 24 ஹவர்ஸ் ஓட்டுறோம், 12 ஹவர்ஸ் ஓட்டுறோம், ரெண்டு பேர் மாத்தி மாத்தி ஓட்டுறோம், அப்படியெல்லாம் ஓட்டினாதான் இந்த 1 லேக் எல்லாம் அச்சீவ் பண்ண முடியும். ஒரே ஆளால எல்லாம் இது கண்டினியூஸா டெய்லி ஓட்ட முடியாது. உங்களால ஒருவேளை நீங்க பெட்டு கட்டி வேணும்னா ஒரு மாசம் எல்லாம் ஓட்டலாம். ரெகுலரா நம்மளால அது பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நாம அந்த டாக்ஸி ஃபீல்ட்ல ஓட்ட போறோம்னாக்கா ஏதாச்சும் ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணுங்க. நிறைய பேர் எப்படின்னாக்கா எல்லா கம்பெனிலும் அட்டாச் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓலா, ஊபர், ஃபாஸ்டாக், ரெட் டாக்ஸி எல்லாமே. ஃபாஸ்டாக்ல அட்டாச் பண்ணி இது மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா ஃபாஸ்டாக்ல வெயிட்டிங் இருக்கும், நிறைய வெயிட்டிங் இருக்கும். வெயிட்டிங் இருந்தாலும் அவங்க பேக்கேஜ் வைஸ் கொடுத்துறதுனால நம்மளுக்கு அது டேலி ஆகி போகும். மற்ற ஆன்லைன் டாக்ஸிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்போ ஒன்று ஊபரை ஆன் பண்ணி வைப்பாங்க, ஓலாவை ஆன் பண்ணி வைப்பாங்க. எதுல புக்கிங் வருதோ அதை எடுத்து ஓட்டுவாங்க. அப்படி மாத்தி மாத்தி ஓட்டினாலும் அவங்களால 3,000 ரூபா 3,500 தான் ஓட்ட முடியும். அதுவே நீங்க ஒரே ஊபர்ல மட்டுமா, இல்லை ஓலால மட்டுமா, ரெட் டாக்ஸில மட்டுமா ஓட்டினாலும் அதுவும் அதே 3,500 ரூபாய் ஓடும். என்ன ஒன்று கொஞ்சம் இடையில கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும், டைம் எம்டி அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆக மொத்தத்துல பார்த்தா அந்த ஏர்னிங்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஏர்னிங்ஸ் தான் வரும். அப்படி இருக்கும்போது நம்ம எல்லா டாக்ஸிலையும் அட்டாச் பண்ணி எல்லாத்துலயும் ஓட்டுறதுல அர்த்தம் இல்லைன்னு மட்டும் இல்லை. அவங்களோட சிஸ்டம், இப்போ ஊபரா இருந்தாலும் சரி, ஓலாவா இருந்தாலும் சரி, ரெட் டாக்ஸியா இருந்தாலும் சரி, அவங்களோட சிஸ்டம் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா நீங்க ஒரு புக்கிங் ஓலாவில் எடுக்கிறீங்க, ஒரு இடத்துல டிராப் பண்ணிட்டு அடுத்த புக்கிங் ஊபர்ல தான் எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், உங்களோட டெஸ்டினேஷன் லொகேஷன் மாறிடுது. மாறி வரும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா கண்டுபிடிச்சிருவாங்க நீங்க ஒரு ப்ராப்பரான டிரைவிங் பண்ற ஆளு கிடையாது, மாத்தி மாத்தி ஓட்டுறாங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு உண்டான புக்கிங்ஸ், உங்களோட தர வரிசை
அவங்க கொஞ்சம் இறக்கி வச்சுக்குவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும், புக்கிங்ஸும் வரும். இது நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம்தான். ஓட்டுறதா இருந்தால் ஒரே இடத்துல கம்பல்சரியாக ஓட்டினீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் வரும், ஒரு மாதம் எவ்வளோ ஏர்னிங்ஸ் வரும்னு பற்றி நம்ம யோசிக்காம நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சுனாக்கா நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது ப்ரொஃபஷனலி ஒர்க் பண்ண வேண்டியது தான். நம்ம ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணுங்க. நீங்கள் ஒரு பொலைட்டாக நீட் அண்ட் கிளீன் ட்ரெஸ்ஸிங்லேயும் வண்டியிலையும் நீட் அண்ட் கிளீனாகவும் கஸ்டமரோட ஒரு நல்ல பொலைட்னஸோடவும் பழகிற அப்படி உங்களோட பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு டாக்ஸி கம்பெனியில் அட்டாச் பண்ணி நீங்கள் ஓட்டுறீங்கன்னா கூட அவங்களே உங்களோட ரேட்டிங்ஸை பொறுத்து உங்களுக்கு புக்கிங்ஸ் அதிகமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு ஆட்டோமேஷன் சிஸ்டத்தில் தான் இந்த ஆன்லைன் டாக்ஸிஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது. அதனால அந்த சிஸ்டமே இதெல்லாமே கண்காணிச்சுட்டு தான் இருப்பாங்க உங்களோட ஒவ்வொரு நடவடிக்கையும். அதனால நம்மளோட ஒவ்வொரு நடவடிக்கையும் அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சுனாக்கா நம்ம ப்ராப்பராக கிராஜுவலாக முன்னேறிட்டே தான் போவாங்க. இப்போ நம்ம பிஸ்னஸுக்குன்னு வரும்போது நம்ம இந்த இதுல அதிகமா ஓடுது, அந்த இதுல அதிகமா ஓடுது, இது அக்கறைக்கு இக்கிற பச்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா? இங்கிருந்து பார்க்கும்போது அங்க நல்லா இருக்கும், அங்க போய் பார்த்தா தான் தெரியும் இங்கதான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நாம எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளுக்கு வர வேண்டியதுதான் வரும்ன்றதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி யோசிச்சு நம்ம ஒரே இடத்துல ஒர்க் பண்ணுங்க, மாறி மாறி ஒர்க் பண்ணாதீங்க. அது புக்கிங்ஸ் இல்லாத டைம்ல நம்ம எடுத்து ஓட்டுறது வேற விஷயம். ரன்னிங் இருக்கும்போதே நம்ம எல்லாத்தையும் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு ஓட்டுறது அதிகமா சம்பாதிக்கலாம்னு ஓட்டுனாக்கா அதிகமா எல்லாம் சம்பாதிக்க முடியாது. டைம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த டைம் தாண்டி நம்மளால ஓவர் கம் பண்ணி எடுக்க முடியாது. அதே போல நம்ம இந்த ஆன்லைன் டாக்ஸியில மட்டுமே ஓட்டி நம்ம பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுல நம்ம வண்டி வாங்கக்கூடாது. அதாவது நம்ம ஒரு பிசினஸ் தொடங்குறோம்னு சொல்லிட்டு தானே நம்ம வண்டி வாங்குறோம். அப்போ டாக்ஸியை நம்பி நம்ம டாக்ஸியில் அட்டாச் பண்ணி ஓட்டுறோம். ஓட்டிகிட்டே இருங்க. நீங்கள் உங்களுக்கு உங்களோட வண்டியில் வர கஸ்டமர்கிட்ட நீங்கள் நல்லா நடந்துக்கிறீங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு உங்களோட பிஹேவியர் பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா அவங்க உங்களோட கான்டாக்ட்ஸ் டைரெக்டாக வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாங்கிட்டு அவங்க டைரெக்டாக கூட உங்களை கூப்பிடுவாங்க. எங்கே லாங் ட்ரிப் போகிறதுக்கு, பேக்கேஜ் வைஸ் போகிறதுக்கு, அப்படியெல்லாம் போகிறதுக்கு உங்களை கூப்பிடும்போது அந்த மாதிரி இருக்கிற செல்ஃப் புக்கிங் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்கள் பர்சனலாக கூட அந்த புக்கிங்ஸ் எடுத்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏர்னிங் பண்ணலாம். இந்த ஒரு டாக்ஸி கம்பெனியோடயோ ஒரு டிராவல்ஸோட கான்டாக்ட்ஸ் இல்லாமல் நம்ம டைரெக்டாகவே அந்த கஸ்டமரை டீல் பண்ணி நம்ம பண்ண முடியும். அந்த மாதிரி நிறைய கஸ்டமரை பிடிச்சி வச்சாச்சுனாக்கா நம்மளுக்கு டாக்ஸியை நம்பி மட்டும் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. டாக்ஸியை ஓட்டலைன்னா கூட உங்களால் டெய்லி அந்த அமௌண்ட் ஏர்னிங் பண்ண முடியும்னாக்கா, டெய்லி பண்ணலனாலும் மந்த்லி உங்களுக்கு ஒரு 3 புக்கிங் 4 புக்கிங், ஒரு ஹவுஸ் ஸ்டேஷன் கிடைக்கட்டும், ஒரு பேக்கேஜ் கிடைக்கட்டும், அதெல்லாம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் தான். டாக்ஸி அவங்களோட கமிஷன் போகாம கிடைக்கிற இன்கம் தானே. அது மாதிரி கஸ்டமர் கிட்ட டைரக்டா பேசும்போது நம்ம கொஞ்சம் அதிகமான பேக்கேஜ் பேசினா கூட அவங்க கொடுத்துடுவாங்க. ஏன்னா இவங்க நம்ம கிட்ட கமிஷன் அதிகமா வச்சுதான் கம்பெனிங்க எல்லாம் வாங்குறாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம கேட்டாக்கா அவங்க கொடுத்துடுவாங்க. அந்த மாதிரி கஸ்டமர் கிட்ட நல்ல ஒரு பிஹேவியர் பண்ணி நல்ல செல்ஃப் கஸ்டமர்ஸ் நிறைய பிடிக்க ட்ரை பண்ணுங்க. அப்படி ட்ரை பண்ணாக்கா நம்மளுக்கு போக போக டாக்ஸி போட்டு வண்டி போட்டு 1 வருஷம் 2 வருஷம் ஆகும்போது உங்களுக்கு நிறைய செல்ஃப் கஸ்டமர்ஸ் கிடைக்கும். அந்த கஸ்டமர்ஸை வச்சு நீங்க மெயின்டைன் பண்ணி ஓட்டிக்கலாம். அந்த கஸ்டமர்ஸ் உங்களுக்கு கூப்பிடுற புக்கிங்ஸ் அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. நீங்க நல்ல ஒரு டிரைவரா இருக்கு, நல்ல ஒரு இந்த தம்பி நல்லா இருக்கு, கூப்பிட்டாக்கா கரெக்டா வருவாங்க, டைமுக்கு கரெக்டா நம்மளை ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாக்கா ரெஃபர் பண்ணுவாங்க. ரெஃபர் பண்ணும்போது நம்மளோட பிசினஸ் அப்படிதான் டெவலப் ஆகுது. நம்ம எங்கேயும் விளம்பரம் பண்ணி நம்ம என்ன சொல்றது, நம்ம பிசினஸ் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட பிஹேவியர்னால ஒருத்தவங்க வாயால இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி சொல்லி அப்படிதான் நம்மளோட பிசினஸ் டெவலப் ஆகும். அப்படி நம்மளுக்கு கஸ்டமர் கிடைக்கும் போது செல்ஃப் புக்கிங் அதிகமாக வரும். அப்படி வரும்போது தான் நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்கம் வர மாதிரி நம்மளுக்கு தெரியும். அப்படி வரலன்னாக்கா நம்ம இந்த பிஸ்னஸ் வச்சுட்டு டாக்ஸியை மட்டுமே நம்பி ஓட்டுறதுனால ஒன்றும் பிரயோஜனம் வராது உங்களுக்கு. ஏன்னா டாக்ஸிஸ்லன்னாக்கா எப்பவுமே அந்த நம்ம நிறைய புக்கிங்ஸ் எடுக்கணும், 10 புக்கிங் 15 புக்கிங் எடுக்கணும். அதுக்குண்டான கிலோமீட்டர் ரன்னிங் ஆகும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? நம்ம ஒரு செல்ஃப் புக்கிங் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா பேக்கேஜ் வைஸா இருக்கும். பேக்கேஜில் ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தான் ஓடும். 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஈஸியாக பேக்கேஜ் வைஸ் வாங்கிக்கலாம். அந்த மாதிரிலாம் நம்ம ட்ரை பண்ணி தான் கொஞ்சம் முன்னேற முடியும். அப்படி நம்ம நல்ல கஸ்டமரை பிடிச்சி வச்சிருக்கோம் அப்படின்னாக்கா, கஸ்டமரோட நல்ல ஒரு பழக்கம் இருக்கு அப்படின்னாக்கா அவங்க அவங்க வாடகை பத்தி எல்லாம் பார்கெனே பேச மாட்டாங்க. நீங்க என்ன கேட்குறோமோ அவ்வளோ கொடுத்துருவாங்க. எக்ஸ்ட்ரா கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் பண்ணுவாங்களே தவிர அவங்க கம்மியெல்லாம் கொடுக்க மாட்டா, பார்கெனிங்கும் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி தான் கஸ்டமரை தான் நம்ம செட் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, நம்ம இன்னைக்கு போனாக்கா காலையில வண்டி எடுக்கும்போது இன்னைக்கு நம்மளுக்கு போனாக்கா எவ்வளவு ஏர்னிங்ஸ் வரும், இன்னைக்கு 1000 ரூபாய் ஓடுமா 2000 ரூபாய் ஓடுமா அப்படின்ற தோட்டில் இல்லாம, இன்னைக்கு நம்ம கடவுளை நம்ம இன்னைக்கு வண்டி எடுக்கிறோம், இன்னைக்கு என்ன வேணுமோ நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மைண்ட்ஸ்ல நினைச்சுக்கிட்டு நம்ம இறங்க வேண்டியதான். எவ்வளவு கொடுக்குறோமோ அது அன்னைக்கு அவ்வளவுதான் நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்கு அப்படின்னு நம்பி நம்ம எடுத்துக்கணும்.
அப்படியே நம்ம ப்ராப்பரா போயிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கஸ்டமரை பிடிச்சி ஓட்டி அதுக்கப்புறம் அந்த ஏர்னிங்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டே போகலாம். அதுக்கப்புறம் நிறைய கஸ்டமர் வருதுன்னா 2 வண்டி போடலாம், இன்னொரு வண்டி எக்ஸ்ட்ரா போடலாம், டாக்ஸில போட்டலாம், இந்த இன்னொரு வண்டி வச்சு டிரைவரை வச்சு கூட ஓட்டலாம். அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி பண்ணி தான் ஒரு ஆள் டெவலப் பண்ணி வர முடியும். ஆக நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம ஓலாவில் போடலாமா ஊபர்ல போடலாமான்னு கன்ஃபியூஷன்ல இருக்கக்கூடாது. ஏதாச்சும் ஒரு இடத்துல போட வேண்டியதுதான். எங்க போட்டாலும் நம்மளால ஏர்னிங்ஸ் எடுக்கிறது ஒண்ணுதான். அது இல்லாம எங்க ஓட்டினா அதிகமா வரும், எங்க ஓட்டினா கம்மியா வருமா அப்படின்னு எல்லாம் கவலையே படாதீங்க. எல்லா இடத்துலயும் ஒரே போலதான் ஏர்னிங்ஸ் வரும். அதுக்கு வேற எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது. இல்ல வெளியில எல்லாம் நம்ம செல்ஃப் பண்ணி ஓட்டும் போது தான் அதிகமா வரும். டெலிகிராம் குரூப்ஸ் இந்த மாதிரி இருக்கு, இல்ல செல்ஃப் புக்கிங்ஸ் இருக்கு, அதுக்கெல்லாம் அதிகமா வருது இல்லையா? அதுக்கெல்லாம் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைம்ல வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பிசினஸ் கிராஜுவலா கொண்டு போகணும். எடுத்த உடனே நம்ம எவ்வளவு ஓடும் அந்த மாதிரி நினைச்சு நம்ம வண்டி ஃபீல்டுக்கோ எந்த ஒரு பிசினஸ்லயும் எவ்வளவு லாபம் வரும்னு எதிர்பார்த்து நம்ம இறங்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். இப்போ ஐடி கம்பெனி அந்த பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு பிசினஸ் இறங்குறேன் அப்படின்னாக்கா அவங்க பிசினஸ்ல இவ்வளவு growth இருக்கும், இவ்வளவு எப்படி பண்ணணும் அப்படின்லாம் அவங்க முன்னாடியே பிளான் பண்ணி இறங்க மாட்டாங்க. முதல்ல இறங்கிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு த்ரெட் தான் இருக்கும். அந்த த்ரெட்டை எப்படி டெவலப் பண்ணி எடுத்துட்டு போலான்றதா அவங்களோட நெக்ஸ்ட் வேலையா இருக்கும். அப்படிதான் அவங்க பிசினஸ் டெவலப் பண்ணி எடுத்துட்டு போவோம். அந்த மாதிரி தான் நம்மளும் ஃபர்ஸ்ட் வண்டியை போடுறோம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சுன்னா வண்டியை போடுங்க. அதுக்கப்புறம் அது எப்படி டெவலப் பண்ணலான்னு நம்மளா தான் யோசிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தான் இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துட்டு போகணும். அப்பதான் நம்மளால சம்பாதிக்கவும் முடியும். மற்றவங்களுக்கு எவ்வளவு சர்வீஸ் நீங்க கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பணம் தன்னாலே வந்துட்டே இருக்கும். பணத்தை பற்றி மட்டும் யோசிச்சு பிசினஸ்ல இறங்காதீங்க. உங்க வேலையை நீங்க செய்யுங்க, உங்களுக்கு வர வேண்டியது தன்னாலே வந்துடும். நன்றி, வணக்கம்.